பிரியமானவர்களே, குழந்தைகள் வளர்ப்பிலே எப்படியாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நன்றாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளையை ஏற்ற நேரத்தில் தவறுகளுக்கு கடிந்து கொண்டு சில இடங்களில் சிட்சித்து பிள்ளையை சரியான விதத்தில் வளர்த்து ஆளாக்கும் போது அந்த பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கான ஏற்ற நேரத்தில் ஆகாரம் ஆயத்தம் பண்ணுவது, படிப்பின் காரியத்திலே ஆர்வத்தோடு பிள்ளைகளுக்கு தேவையானதை சந்திப்பது, இதெல்லாம் இன்றைக்கு உண்டு. ஆனாலும் தன் பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படியாக இருக்கிறது? எந்த சூழ்நிலையும் பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வேதவசனம் இவ்வாறாகவும் சொல்கிறது. நீதிமொழிகள் 29:15, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். குழந்தைகள் வளர்ப்பிலே பிள்ளையை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணுங்க. இது தவறு, இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. ஏதோ தாய் தகப்பனுக்கு பிரச்சனை நிமித்தமாய் பிள்ளைகளை அடிப்பதோ பிள்ளைகளை தேவையில்லாமல் பேசுவதோ இருக்கக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் தன் பிள்ளை செய்வதெல்லாம் சரியாக இருக்கும் என்று இன்றைக்கு பிள்ளைக்கு நீங்கள் அப்படியாகவே வளர்த்து விட்டீர்களானால் வருங்காலத்தில் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுமா. அதே நேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், அடங்கி இருக்கிற இடத்தில் அடங்கியிருக்க வேண்டும், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டிய இடத்துல கீழ்ப்படிந்து இருக்கணும். இதெல்லாம் சரியாக இருப்பதற்குத்தான் சில நேரங்களில் பிரம்பையும் பிள்ளைகளுக்கு கையாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளும் ஏற்ற காலத்திலே தேவனுக்கு உகந்த சாட்சியாகவும் சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு நற்பண்பு கொண்ட பிள்ளையாகவும் வளரும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் கடிந்து கொண்டு சிச்சித்து நடத்துங்க. அந்த பிள்ளை உங்களுக்கு எல்லா விதத்திலும் சமாதானத்தையும் நற்மதிப்பையும் கொண்டு வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.